குறிப்பாக நம்ம நின்று கொண்டிருக்கின்ற பகுதி இந்த சூரல்மலை பகுதியில் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். முண்டக்கை பகுதியில் நடைபெற்ற அந்த நிலச்சரிவின் காரணமாக தற்போது அங்கு ஒரு நாய்க்குட்டி என்பது கிட்டத்தட்ட 5 நாட்களாக அங்கே சிரமத்திற்கு போராடி தற்போது அது மீட்கப்பட்டுள்ளது. சார் வணக்கம். இந்த நாய் எப்படி அங்கேருந்து மீட்டு வந்தீங்க? அங்கே ஸ்கூல் ரோடு இருந்து நம்ம கிடச்சிது. நம்ம பாடி செக் பண்ணதுக்கு அங்கே போயிருக்கு. யாரும் என்ன பார்க்கவே இல்லை. இந்த ஒரே அளந்துட்டே இருக்குது. இந்த இது நமக்கு ஒரு கஷ்டம். இந்த எல்லாம் மனுஷரெல்லாம் போயிட்டேன், யாரையும் பார்க்கவே இல்லை. இதுக்கெல்லாம் ஓனரெல்லாம் போயிட்டேன். இது மட்டும்தான் இங்கே இருக்குது. அதுதான் நமக்கு பயங்கர கஷ்டம். நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறேன். இப்போ இந்த நாய்க்குட்டியை கூட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்க? என் வீட்டில் வச்சுருக்கேன். இது மனிதர்களே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க? என் பேர் வந்து ராஜேஷ். நான் இங்கே இது வந்த முண்டக்காயிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரு கொஞ்சம் தள்ளித்தான் நான் இருக்கிறேன். நாங்கள் தொள்ளாயிரங்காண்டி எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் டூரும் எல்லாமே வந்த இடம் தான். கிளாஸ் பிரிட்ஜு எல்லாருமே வந்திருக்கேங்க. இங்கே அதெல்லாம் நாடே போயிடுச்சு. நாடு ஊருக்காரும் எல்லாருமே ஒரு 500-600 பேர் இறந்தாச்சு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் சரி, தமிழ் மக்களுக்கிட்ட எனக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது. ரொம்ப நன்றியும் கடப்பாடும் மட்டும்தான். கடப்பாடு இடையில மலையாளம் ஏறி வரும், கரெக்டாக தமிழ் தெரியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் எங்களை அண்ணன் தம்பி இல்லைங்கள அக்கா அம்மா தங்கச்சி அந்த மாதிரி பார்த்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப உதவிக வந்துக்கிட்டே இருக்கு. இனியும் இவங்க இந்த சேனலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கூடயே நின்று எல்லாருமே ஹெல்ப் பண்ணி எல்லாமே இந்த நாட்டை காப்பாற்றுறாங்க. அதுக்கெல்லாம் மிக பெரிய நன்றி தெரிவிக்கிறோம். பிறகு அதை விட உங்கள்கிட்ட நன்றி இல்லாமல் வேறொரு வார்த்தையே இல்லை. எல்லாமே இன்னும் இப்போ சாப்பாட்டு பொருளாக இருந்தாலும் சரி, துணிமணிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே வந்து எல்லா உதவிகளும் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொன்னால் முடியாது. இருந்தாலும் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே மிகப்பெரிய தேங்க்ஸு. நம்ம எல்லாம் ஒரே மனுஷ ஜாதி. எல்லாமே நம்ம இந்த வயநாடை கை கோர்த்து இன்னும் பழைய மாதிரி நம்ம எடுத்து கொண்டு வருவோம். நமக்கெல்லாம் நல்ல இதாக இருக்குது. என்ன தெரியுமா, தமிழ்நாடு கேரளாவு எல்லாமே ஒரே மாதிரி ஜாதி மதம் பேசாத அந்த மாதிரி இடத்துல எல்லாமே ஒரே மாதிரி எல்லாம் வேலை செய்துட்டேன். நமக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நான் தான் மலையாளம், எனக்கு கொஞ்சம் தான் தமிழ் பேச தெரியும். ஏதாலும் கொஞ்சம் தமிழ் பேச தெரியுதுக்கு அதுக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். எல்லாருக்கும் நன்றி. அதுதான் எனக்கு சொல்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.